வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஸோ 7 மணிக்கு இருக்கு. இது வந்து டிஎக்ஸ்ஒய்க்கு அவ்வளோ சாதகமாக இருக்க வாய்ப்பு கம்மி. டிஎக்ஸ்ஒய் வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் ஏறாது, ட்ராப் ஆகி ஏறதுக்கு சான்சஸ் உண்டு. ஆனால் ஓவரால் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்சைடு தான். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் நடந்துட்டா நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டில் இந்த மார்க்கெட்டை வந்து பிடிக்க ட்ரை பண்ணலாம். இதுதான் வியூ. நாளைக்கு பெரிய நியூஸஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை தான் நமக்கு வந்து ரீட்டைல் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. அப்போ பார்த்துக்கலாம். நாளைக்கு நமக்கு லைவ் மீட் இருக்கு. மதியம் 3 மணிக்கு இதே சேனலில் யூடியூப் லைவ் நடக்கும். வந்து உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸு கேளுங்க. அங்கே நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். 67வது லைவ் மீட் இருக்கு. லிங்க் என்னுடைய டெலகிராமில் நாளைக்கு மார்னிங் ஒரு 9:30க்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் வேணுங்கிறவங்க முன்கூட்டியே ஒரு 10 மணிக்குள்ளே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்கிரிப்டையும் நான் ஆட் ஆன் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ரேலி நான் திருப்பி பலமுறை சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த டாப்ஸ் ஓகே இந்த பாட்டம்லேருந்து இது வந்து ஒரு ரேலி, அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆன மார்க்கெட் இப்போ ரேலியை ஸ்டார்ட் பண்ண போகுது. இதுதான் எதிர்பார்க்கக்கூடிய ட்ரெண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் வந்து இன்னைக்கு கீழே இறங்கி மேலே போகணும். நல்லாவும் கீழே இறங்கி மேலே போகலாம், அல்லது 2 ஸ்பாட் இருக்கு, சப்போர்ட் ஸ்பாட். ஸோ 2 இடத்துல எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாலும் மேலே போகலாம். அப்போ வரக்கூடிய நியூஸ்க்கு என்ன ஆகுனா முதல்ல ட்ராப், அதுக்கப்புறம் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு ட்ராப் ஆகி ஆல்மோஸ்ட் அப்படியே கொஞ்சம் நின்றுட்டா நமக்கு வரக்கூடிய வியாழக்கிழமை மார்க்கெட்டில் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான எல்லா சோர்ஸுமே இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் இப்போ கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் டெக்னிக்கலாக இருக்குது. ஸோ இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா, இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரலாம், அல்லது இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரலாம். அவ்வளோதான், 2 பாயிண்ட் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தால் கிட்டத்தட்ட 103.7 ஆர் 80 வரைக்கும் வரும். கீழே வந்தால் 102.6. இது எப்படினாலும் நமக்கு வந்து ஏதோ ஒரு கண்டிஷனில் மேலே போனால் கூட இது ஒரு சப்போர்ட் லெவலாக நமக்கு வேலை செய்யும். ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டா, டைரெக்டாக வந்துட்டா இன்னும் சூப்பர். இங்கேருந்து நமக்கு மேலே போகும். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் வந்து செல் சைடில் டிஎக்ஸ்ஒயை தள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கோல்டு வந்து மேலே போக சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்துச்சு. ஸோ அது அப்படியே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு, ரேஞ்ச் மாதிரி வந்துருச்சு. ஸோ கீழே உடைக்கும் போது இது நல்லாவே மார்க்கெட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் உடையணும், கீழே உடையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மேலே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துலையும் அதை ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் டெக்னிக்கலாக நமக்கு வந்து ட்ராப் தான் தெரியுது. மார்க்கெட் மேலே போகிற பாசிபிள் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்பயும் பை சான்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து திருப்பி மேலே போயிட்டுருக்கு. இது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய 78.50 பிரேக் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே போக வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங். இப்போ திருப்பி ரேலி எடுக்குது. ஸோ டேல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ப்ரைஸ் வந்து இந்த ட்ராப், அதாவது இந்த ஹையை வந்து இன்னும் பிரேக் பண்ணலைங்க. அது ஒன்று தான். ஓகே, இறங்கிட்டு இப்போ கரெக்ஷனுக்குள்ளே மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ போய் இங்கே மீட் பண்ணி இதை பிரேக் பண்ணால் நமக்கு வந்து கொஞ்சம் தூரம் மேலே போய் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் ஆகுதா இல்லை இந்த கண்டினியூ ஏஜை மார்க்கெட் கிரியேட் பண்ணுதான்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ஃபேஸில் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த டாப் போய் ரீச் ஆகிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் உண்டு. ஸோ தட் நீங்கள் வந்து ஆயிலை பொறுத்த வரைக்கும் பை சைடில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து டேல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பை சைடில் தான் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ப்ரைஸ் வந்து இந்த சேனல் இருக்குது, இந்த சேனல் டாப் வரைக்கும் போகணும். 23.6 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம்.
அட்லீஸ்ட் இந்த ஹையவாவது 23.34 மார்க்கெட் உடைக்கும். இன்னைக்கு டிஎக்ஸ்ஒய் கீழே வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சில்வர் மேலே போக வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போய் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மேலே போகுது. ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஃபேஸ் போட்டிருந்தோம். அந்த ட்ரையாங்கிளோடைய மினிமம் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி இது வரைக்கும் போகலாம். ஸோ கொஞ்சம் கீழே வந்தாலும் திருப்பி மார்க்கெட் மேலே தான் போகும். இன்னைக்கு சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிள் தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே ஃப்ரேமில் எடுத்தீங்கன்னா வீக்லி ஃபோர்காஸ்ட்லையும் சொல்லியிருப்போம், இந்த மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் ஹை அண்ட் லோ ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ புல்லிஷ் ஆகிட்டு இருக்கு. நேற்று எதுவும் மூவ்மெண்ட் பெருசாக இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் 15க்கு கீழே க்ளோஸ் பண்ண முடியாமல் திருப்பி ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இப்போ மேலே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே லிக்விடிட்டி ஃபேஸஸ் தான். ஸோ தட் என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் இங்கே வந்து கன்சால்டேட் ஆகி மார்க்கெட் டேக் ஆஃப் ஆச்சு. ஒரு 32க்கு மேலே மார்க்கெட் வந்து டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் இந்த டாப் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஒரு 45லேருந்து 50 வரைக்கும் போகிறதுக்கு மார்க்கெட்டில் சான்சஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பை சான்ஸ் ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டு சாய்ஸ். ஒருவேளை நியூஸ் வந்து நமக்கு அந்த ஃபேவர் வரல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி டிஎக்ஸ்ஒய் வந்து கீழே வரல, கீழே வராமல் மேலே கீது போனால் இந்த மார்க்கெட் நல்லா வெயிட் பண்ணி பாருங்க. இந்த 11க்கு கீழே க்ளோஸ் பண்ணும்போது செல் ட்ரை பண்ணுங்க. ஆனால் பெரிய ஒரு டார்கெட் இருக்காது. இங்கேருந்து ஒரு 2000க்கு வந்து நின்றுக்கும். அதுக்கப்புறம் 1990க்கு வந்து நின்றுக்கும். ஸோ அதுக்கான ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸா அப்படின்னா இல்லை. அவன் ரெசிஸ்டன்ஸை வந்து இந்த ஹைக்கு மேலே போய் எடுக்கணும். 45க்கு மேலே போய் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு தான் கீழே வரணும். அதுக்கான ஒரு சின்ன பையிங் மூமெண்ட் தான். ஸோ வெயிட் பண்ணுங்க. ப்ரைஸ் மேலே போகும்போது செல் பண்ணுறது ஒரு சேஃப் செல். இங்கே எடுக்கிற பை ரிஸ்கி பை தான். பட் ஆனால் மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போனால் நீங்கள் பை ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல இப்போதைக்கு ஒரு 1 ஹவர் சார்ட் அந்த மாதிரி நம்ம போய் பார்க்கும்போது ப்ரைஸில் வந்து பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியல. பட் ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு மல்டி ரெசிஸ்டன்ஸில் தான் நின்றுட்டுருக்கு. ஸோ இப்படி ஒரு கீழே வந்து டேக் ஆஃப் ஆகி மேலே போனால் இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக ஃபார்ம் ஆகி கூட நமக்கு ஒரு நல்ல சான்சஸ் வந்து கிரியேட் ஆகும். எப்படி பார்த்தாலும் 2045க்கு பக்கமாக மார்க்கெட் மேலே தான் போக போகிறோம். இங்கே கிடைத்தால் எடுக்கிற பை நல்ல பை, ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும், ட்ரை பண்ணலாம். கீழே வந்தால் கூட அப் டு இந்த லோ உடைக்காட்டியும் மார்க்கெட் வந்து திரும்பினால் பை ட்ரை பண்ணலாம். ஆனால் மேலே நியரஸ்ட் போகும்போது ஒரு 37 36 பக்கமாக போகும்போதே நம்ம புக்கிங் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்புதா அப்படின்னு பார்க்கணும். திரும்பினால் நம்ம இந்த இடத்துல வந்து செல் ட்ரை பண்ணலாம், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது சப்போர்ட் லெவல், இது ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது பிரேக் ஆனால் தான் 72க்கு போவான். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு கண்டிப்பாக இந்த சப்ளை ஏரியாவில் வந்து மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிற்கும். அந்த சப்ளை ஏரியாவை நம்ம பார்ப்போம். நாளைக்கு லைவ்ல வந்து இன்னும் டீட்டெயில்டாக இன்ஃப்ளேஷன் ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மார்க்கெட் வந்து அடுத்த லெவல் எங்கெல்லாம் போகுங்கிறத நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு லைவோடைய லிங்க் வந்து டெலகிராமில் இருக்கும். ஸோ டெலகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு உங்களுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் தேவை, ஓகே, ஓரளவு நான் சொல்கிறது ஃபாரெக்ஸ் கமாடிட்டி பேஸ் ஸ்கிரிப்ட்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு நாளைக்கு மார்னிங் ஒரு 10 o'clock பிஃபோர் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் கீழே இருக்கும், 8110022277 நம்பரில். நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு கவர் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ.